காலையில ரன்னிங் வரேண்ணே. தூங்கிட்டியா? ஓ ஆளு பிரேக்கப் பண்ணோடனே பிளாக் பண்ணோடனே ரன்னிங் போனோம், ஜிம் போனோம்னே. நீ கோழ, நீ புலியில மேன், மூக்குல வர சளி. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். சும்மா எடுத்துட்டு இருக்கோம், ஏதாவது லாக்ஸ் மாதிரி போடலாமான்ட்டு. வீட்டுக்கு போமா? என்ன ஸ்கூல் விட்டு வந்த? இவட வந்துட்டாம்ண்ணா. மணி எத்தனை பாத்தி எப்படி? என்ன மணி தெரிய மாட்டுக்கு? மணி 11:30. 11 எந்த ஸ்கூல் விடுது? 10:30 நம்ம இருக்கணும். 11 வந்து நானே வைத்திருக்க போயிருக்கேன். மணி எத்தனை? ஒரு மைக்கு மாட்டு. என்ன இது லாக்ஸ்ல? நான் ஸ்கூல் இருக்கேன். நீ அள்ளியோடதுக்கு போச்சுன்னா நீ உனக்கு இது வேலைன்னா உனக்கு கையாட போது பப்பு சாட்டை போட்டு கொடுக்கணும். ஹலோ போட்டு கொடுப்போம்ல. என்னன்னா கதை என்னன்னா சத்துணவுல போய் உட்கார்ந்துருக்கேன். ஆமா அந்த வீடியோ கூட கொஞ்சம் கிடக்கு. அதெல்லாம் போடாதீங்க. அது இல்ல மைக்கு மாட்டினியா? மைக்க மாட்டு சாதாரண ஆளு நினைச்சியா? அப்படி இல்ல, நான் முதல்ல இடிக்கி போயிட்டேன். வண்டியில ஏத்தோம் இடிக்கிட்டேன். இடிக்கி போயிட்டேன். அவ பாதுகாத்தா படம் காலத்துல தெரியுமா? இடிக்கி தலைதான். இடிக்கி தடிக்கி எல்லாம் ஒண்ணுதான். வண்டியில இடிக்கி போயிட்டேன். இடிக்க போயிட்டேன். சரியா? அவ பதறிட்டா. ரெண்டா வந்து எக்கான நீ என்கிட்ட வரா சமஞ்ச பிள்ளைங்க. வயசானுக்கு 50 தாண்டி போகுது. நான் சமஞ்ச பிள்ளைகிட்ட வராதண்ணா. நான் அப்படி சுத்தி சத்திரமா போய் ஏறி பாத்துட்டேன். உட்காரானா இது சத்திரம், இது சத்திரான. அவன் அப்பனா எட்டி போயிருக்கான். சத்திரம் அப்படிங்க கோவண்டு கதவை எடுத்து ஒரு அடி அடிச்சேன். நீ வெளியில குமாரிய போட்டு அடி கொல்ல போறாங்க. எந்த குமாரி பேர குமாரி அடி கொல்ல போறாங்க. அரவிந்த் நினைச்சிட்டு குமாரி அடி கொல்ல போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். நைட்டு எந்தோ குமாரி தானே அடிக்க போறேன்னு சொல்லிட்டு நான் நேத்து இதுல உட்காந்துருக்கேன். இதுல உட்காந்துருந்தேன். பேக்கந்தோட அங்க கேமரா தெரியுது. இல்லடா அது என்ன ஒரே ஒரு நோட்டு கிடக்கு. லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுருந்தாலும் போட்டு. சரி ஆமா உள்ள லிப்ஸ்டிக் நீ இழுத்து விடாடே. லிப்ஸ்டிக் அது வந்து டூர் போனோம் கன்னியாகுமரிக்கு. யாருக்குமே 4 கொஸ்டின் பேப்பர் இல்லன்னு இருக்காரு. பத்தியா உங்ககிட்ட வந்து தெரியாத மாட்டினா கொஸ்டின் பேப்பர் எடுக்காத. இப்போ கொஸ்டின் கேட்பேன் பாருங்க. எந்த கொஸ்டின் கேட்க போறேன்? நானே அவங்கள மாத்திரேன். என்ன வேற ஒரு மாத்திரம் இல்லனே. அவங்கள மாத்திரேன். இத மாத்திரம் இருக்கட்டும். 15 என்ன டூரு? அதான் என்ன போட்டிருக்கல? கன்னியாகுமரி டூரும் போட்டிருக்கு. முதல் பேரே உங்க எழுதிட்ட மாதிரி ஏன் கையெழுத்தே கிடையாது. நான் வராத அன்னைக்கு எவனே எழுதிருக்கான். நீ எந்தாலும் மாத்திரை போட்டு செத்துறாத பிற உங்க அப்பாட்ட கன்னியாகுமரி டூர் பாருன்னு ஒரு பக்கத்து கிளாஸ் அக்ரி கிளாஸ்ல ஒரு 18 பேரை கொண்டாங்க. எவ்வளவு 1000 ரூபாய் கொண்டு வந்துட்டா. நாங்களும் எங்க சேலரி கேட்டோமா? அது சரி நின்னாரு. எப்போ காலாண்டு லீவ்ல இப்ப 2ஆம் மிட்டம் முடிஞ்சு அரையாண்டு லீவ் வந்தாச்சு. இன்னும் போற டூர் போயிட்டே இருக்கும். இதே வந்துருது பப்ளிக்கே வந்துருமே. பப்ளிக் முடிஞ்சாலே கல்யாணம் முடிஞ்சாலே டூர்ல போக மாட்டோம். ரூபா அங்க 15,000 வாங்கிருக்கு. ஆமா பத்தியா நோட்ஸ் பாத்தியா? அரையாண்டு முடிஞ்சு காலாண்டு வரும். ஆமா அரையாண்டு முடிஞ்சு காலாண்டு வரும். காலாண்டு முடிஞ்சு அரையாண்டு வரும். மாத்தி படிடா ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. இது அந்த இளவா தானே நானும் சொல்றேன். ஒரு இளவும் இல்லன்னு உள்ள கேட்கல போற ஜேபி காலேஜ் நம்ம நீ அப்படி